சிக்கன். இந்த பேரை கேட்ட உடனே வாயில் எச்சில் ஊறாதவங்க ரொம்ப கம்மி. சிக்கனை பலரும் பலவிதமாக சாப்பிட ஆசைப்படுவாங்க. நிறைய மசாலா சேர்த்து கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட ஆசைப்படுவாங்க. சிலர் பிரியாணி செஞ்சு சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் நல்ல காரசாரமாக சிக்கன் சாப்பிடணும், ஆனால் மசாலா எதுவும் சேர்க்காத சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கான ஒரே சாய்ஸ் இந்த சிக்கன் சிந்தாமணி. பேரில் சிந்தாமணி இருந்தாலும் இதை சாப்பிட்டா வாயில் எச்சில் சிந்தும், சாப்பிட சாப்பிட கண்ணில் கண்ணீர் சிந்தும். அந்த அளவுக்கு இதில் காரமும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது. இரும்பு வாணலியில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு தூவி பொரிஞ்ச உடனே கை நிறைய விதையெடுத்த வரமிளகா, ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்க்கணும். எண்ணெயில் போட்டதும் கருவேப்பிலை படப்படன்னு வெடிக்கும். அவன் அடங்கினதும் ஒரு கை நிறைய முத்துன தேங்காய் கேத்து, பொடியை நறுக்குன சின்ன வெங்காயம் அள்ள குறையாமல் கொட்டணும். ஏன்னா சிந்தாமணியோட டேஸ்ட்டில் 50% ஷேர் சின்ன வெங்காயம் தான் வச்சுருக்கிறதுனால அதில் நம்ம எந்த குறையும் காட்டக்கூடாது. தேங்காய் கண்டிப்பாக முத்துனதாக தான் இருக்கணும். முத்துன தேங்காய் சேர்க்கும்போது அதை நல்லா வணங்கி கடைசியாக சிக்கன் பீஸோட ஒரு தேங்காய் பீஸையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். அதுக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது. வெங்காயம் வணங்குறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கல்லுப்பு சேர்த்துக்கணும். தயவு செஞ்சு பொடியுப்பை சேர்த்துறாதீங்க. சின்ன வெங்காயம், முத்துன தேங்காய் கீத்து, வரமிளகா, அப்புறம் நல்லெண்ணெய், இந்த நாலும் தான் சிந்தாமணியோட தனிப்பட்ட டேஸ்ட்டுக்கு முக்கிய காரணம். அதனால் இந்த நாலுலேயும் எதோட அளவையும் குறைக்கவும் கூடாது, அதுக்கு மாற்றாக வேறு எந்த பொருளையும் சேர்த்துக்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கணும். இதை கண்டிப்பாக அம்மியில் அல்லது சின்ன உரலில் தான் அரைக்கணும். மிக்சியில் மட்டும் அரைச்சிடாதீங்க. நாம் பாசத்தோடையும் பசியோடையும் கழுகி வச்சிருந்த சிக்கனை அதுக்கு வலி எடுக்காமல் கொட்டி ஒரு 4 பிரட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளை தூவி ஒரே ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறணும். அப்புறம் மிதமான சூட்டில் சிக்கனை நல்லா வேக விடணும். தண்ணியை மட்டும் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு தேவையான தண்ணி சுரக்கும். அந்த தண்ணியில் சிக்கனுடைய எசன்ஸு, நல்லா கேரமலைஸான சின்ன வெங்காயத்தோட எசன்ஸு, எண்ணெயில் பொரிஞ்ச தேங்காயோட எசன்ஸு, அப்புறம் வரமிளகாயோட காரம், இது கூட நல்லெண்ணெயோட ஸ்பெஷல் ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து அருமையான டேஸ்ட்டில் நம்மளுக்கு சிக்கன் சிந்தாமணி ரெடி. எண்ணெய் சொட்ட சொட்ட சிந்தாமணியை பிளேட்டில் கொட்ட நம்ம வாயில எல்லாம் எச்சில் சொட்ட சொட்ட ஒரே அமர்க்களம் தான் போங்க. சிந்தாமணிக்கான இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் அதனுடைய அளவுகள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிதாஸ். டேக் கேர்.